எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. சின்ன பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது. ராணி அக்கா பருப்பு வடை செய்தது டேஸ்ட் தான். பருப்பை பொண்ணு போல அரைச்சி அழகா பண்ணியிருந்தாவளே, டேஸ்டா இருந்து இன்னும் தர தின்னுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுச்சு. தோணும் வாசி பருப்பு தானே, கேஸ் செலவு கிடையாது, எண்ணெய் செலவு கிடையாது, ஒரு சாதன செலவு கிடையாது. கையெடுத்து தின்னணும், அவ்வளவுதானே. டேஸ்டா தான் இருக்கும். ஏமன ஒரு மாதிரி இழுத்து சொல்லிய, எனக்கு மட்டும் என்ன வடையை தந்துட்டு உனக்கு மட்டும் என்ன விஷத்தையே தந்தாவ? ஒரு மாதிரில பேசியா, ஒரு மாதிரி. எம்மா வர்ற 4 முடிக்கு வடக்குல கோவம் வருது. கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களோட எல்லாம் காலம் தள்ளியதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பாவம் அத்தானே நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. இப்ப எதுக்கு அந்தாலும் இழுக்கியா? 2 நிமிஷம் எங்களாலேயே உங்களை சமாளிக்க முடியல. பாவம் அத்தா 25 வருஷமா எப்படிதான் சமாளிக்க? அவ்வளோ எது 25 வருஷமா? நெய் எனக்கு எவ்வளவு வயசு தான் ஆகுது? ரொம்ப ஓவரா 25ன்னு சொல்லியா? ஷியானாளுக்கு வயசை பாருண்ண. ஷியானாளுக்கு வயசை கூட்டி கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 22 வருஷமா தான் ஆவாதா? இங்க பாரு இழுவ, வாங்கி கட்டிடாத பாத்துக்க. எனக்கு எவ்வளவு வருஷம்னு எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. சரி அக்கா, நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? அதை ஏன் இங்க சொல்லணும்? அப்பவே தெரியுது இல்லையா, நீங்க தான் போய் சொல்லிட்டு இருக்குதியா நீ. உமா, இதுக்கு வயசு நிறைய இருக்கும் பாத்துக்க, இதுதான் சொல்லாம தெரியுது. இப்படியே சொல்லிட்டு இருந்தா நான் கிளம்பி போயிருவேன். இருங்க 4 முடி, எதுக்கு இவ்வளவு கோவம்? என்னம்மா எல்லாரும் இங்கேயே நின்றுட்டீங்களா? ஆமாக்கா, உள்ள இருக்கலானால கரண்டும் இல்ல. ஆமா என்ன வெக்கையா இருக்குப்பா. அடுப்பங்கரையில இவ்வளவு நேரம் நின்னு ஒரே சூடா இருக்கு. கரண்ட் எப்ப வருமோ? ஏக்கா, அந்த ஈபி காரனுக்கு ஒரு போன் அடிச்சு எப்ப கரண்ட் வரடி கேளுங்களாம். ஆமா, ஈபில உள்ளவன் எனக்கு மாமன மச்சான பத்தியா, நான் கேட்ட உடனே சொல்லிடுவாவ. சும்மா இரு சின்ன பொண்ணு. ஏக்கா, நீங்க கேட்டா சொல்லுவாக்கா, உங்க இனிமையான குரல்ல எப்போ கரண்ட் வரும் அப்படின்னு கேளுங்கக்கா. சின்ன பொண்ணு ஏற்கனவே என்ன நீ கடுப்பேத்திக்கிட்டு இருக்கிய பத்துக்க, சும்மா இருந்துக்க. பாருங்க ராணியக்கா, அடுப்பு கிட்ட இவ்வளவு நின்று வடை சுட்டது நீங்க, கடுப்பாவி இருந்த 4 முடி. சும்மா இரு சின்ன பொண்ணு, அவளை ஏன் கோவப்படுத்திட்டு இருக்கா? அனிகா, நீங்க சுட்டு தந்த வடை ரொம்ப டேஸ்டா இருந்துக்கா. எப்படி செய்திய? எப்படி வசந்தி? பருப்பை கூற போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து ஒரு மிக்சில ஒரு அடியை அடிச்சு ஒரு பெரிய உள்ளியும் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கறிவேப்பிலை எல்லாம் வெட்டி போட்டு உருட்டி போட்டு அவிச்சதுதான். நல்ல டேஸ்டா இருந்துச்சுக்கா. மீதி இருக்குன்னா ரசத்துக்குள்ள போட்டு வைங்க. ரச வடையா நாளைக்கு காலையில வாங்கினக்கா. ஐயே மீதி இல்லம்மா, இருந்ததெல்லாம் நம்ம பங்குச்சு தின்னுக்கிட்டு ஆனா லட்சுமிக்கு 2 நாள் எடுத்து வச்சிட்டீங்க. மீதி பிள்ளைய பல்லெடுத்து போயிட்டு வரேன் இல்லையா, பிள்ளைகளுங்க இருக்குமா, வேற இல்ல. ஓ அப்படியா? இனி செய்யும்போது கொஞ்சம் அதிகமா செய்யுங்கக்கா. ரசத்துக்குள்ள போட்டு ரச வடையா அடுத்த நாள் தின்னா நல்லா இருக்கும் பாத்துடுங்க. ஆமா நல்லா இருக்கா. இனி நீங்க 2 நாள் முன்னாடி செய்யுங்கக்கா, செய்து ரசத்துக்குள்ள போடுங்க. ரேவதி வேற வர்றா இல்லையா? இழுவ சும்மா இருந்துக்க. ஏமா மைனியர் வர்றாளா? ஆமாக்கா, ஈஸ்டர் இல்லையா, வர்றாளாம். வந்து வசந்தி அக்கா வீட்டுல தான் நிக்கியாலாம். ஆமா, வசந்தி அக்கா வீட்டுல நிக்கியாலாம். இவ கண்டா சும்மா இருபத்துக்க இழுவ. நிறுத்துங்கம்மா. ஏக்கா, ஒரே சூடா இருக்கு பாருங்க, கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வருமா? எங்க போய் சின்ன பொண்ணு காத்து வாங்க? எல்லாருக்கும் வீட்டுல இருந்தானே கரண்ட் இல்ல. சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு ஐடியா. என்ன உமா? பேசாம கிளம்பி பஸ்ல போமா? இங்க இருந்து நாகர்கோயில்ல இருந்து இங்க. ஆமாண்ணா, டிக்கெட்டும் ஃப்ரீ, காத்தும் ஃப்ரீ. ஆமா பத்திலாக்கா, நல்ல ஐடியாவா இருக்கு. போமா அனேகா, போமா. யாராச்சும் பார்த்த நம்மள என்னமா நினைப்பாளுவ? இவளுக்கு என்ன லூசா? இங்க இருந்து அங்க இருந்து இங்கேயும் போறாளுவ நீ. கரண்ட் வேற இல்ல, ஒரே சூடா இருக்கு. இந்த வாய்ப்பை விட்டா வேற வாய்ப்பை இல்ல, வாங்க போவோம். லட்சுமி இல்லையேமா? லட்சு ஏற்கனவே நாகர்கோயில் தானே போயிருக்கு, அங்க அதை தேடி கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம கிளம்புவோம். ஆமாக்கா போவோம். வீட்டுல ஏதாவது கடலை ஏதாவது இருந்தாலும் பண்டங்கிட்ட ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கிட்டு வாங்க. போற வழியில தின்னுகிட்டே போலாம். இதுதான் நல்ல ஐடியா. காத்துக்கு காத்து வாங்கின மாதிரி ஆச்சு, இலவசத்துக்கு இலவசமாவும் ஆச்சு. சரி சின்ன பொண்ணு, நான் அப்ப வீட்டை பூட்டிட்டு சீக்கிரமா வாரேன், கிளம்புவோம். சரிக்கா. சின்ன பொண்ணு, நீ வேணா வீட்டுல போய் துணியெல்லாம் மாத்திட்டு வரியா? நானும் ரெடியாகி வந்துடுறேன். நான் இப்ப வீட்டுல போனேன், என் மாமியார் என்ன ஆரத்தி இடத்துல வழி அனுப்பி வைக்கும். நீ வேற உமா வா, இதே துணி போதும், போயிட்டு வந்துருவோம். எப்படி நீங்க வர்றீங்களா இல்ல ஏதாவது யோசனையில் இப்படி இருக்கிறீங்களா? வர்றேம்மா. வாங்க வாங்க போலாம். கரண்ட் வாரதுற இன்னைக்கு ஃபுல்லா ஒரே டூர் அடிப்பு தான். வாடி போய் ஜாலியா பஸ்ல போயிட்டு வரலாம்.
சரி சரி வாங்க, எனக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும். ஆ அதெல்லாம் பஸ்ல ஏறதுக்கு அப்புறம் பாத்துடலாம். இங்க வச்சு ஆர்டர் போட என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தாது? மறுபடியும் தொடங்காத, வா போயிடும். சரி சரி போலாமா?